வணக்கம் வந்தன் நமஸ்தே, நான் உங்கள் சிவா. வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாகமனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க என்னென்ன பிளேஸ் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் வந்தன் நமஸ்தே, நான் உங்கள் சிவா. நம்ம எங்க வந்திருக்கோம்? ஐடிக்கு போலாம் வந்திருக்கோம். பார்க்கலாம். ஹாய் ஹாய் சொல்றா. ஹாய் எங்கன்னே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். மார்னிங் குளிக்க சொல்லலாம் ரூம் கூப்பிட்டு போவோம். பார்த்தா அவங்க பாட்டுக்கு நடப்பாதி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த எண்ணிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்காங்க. வாய்ஸ் மொக்கம் அப்படியே திட்டுறா. டேய் என்ன பண்ணுங்கடா. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து திருச்சூரில் குருவாயூரப்பர் கோயில் வந்திருக்கோம். சிவன் கோயில் போயிட்டுருக்கோம் வாக்கிங்கில். அக்கா வெல்கம் டு விளாக். வணக்கம் வந்தனே நமஸ்தே, நான் உங்கள் சிவா. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா இவர் தான் உங்கள் சிவா. யானை தான். நான் இப்போ யானை பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க யானையை காட்டுறோம். நாங்களே யானை தான். பாருங்க, 2 யானை முன்னாடி இங்கே ஆல்ரெடி இங்கே 2 யானை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, இது வசந்த் யானை. ஆமாம் சொல்ல ஏதாவது சொல்லிட்டேனே. ஆமாம் 4 யானை ஒன்றா வீடியோ எடுத்து. இப்போது 4 யானையா? எஸ். என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு பர்சனுக்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. முடியாது. இவங்க ஒரு யானை தான். முக்கியமான வேலையில் யானை பார்க்க வந்திருக்கோம். அப்படி இந்த செட் பசங்க இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடி டயர்டாகி மார்னிங் ஃபுல்லாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாப்பிலலாம் ஃபுல் தூக்கம். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னா ஸ்னேகர் பீச் தான் வந்திருக்கோம். இந்த மொட்டை வெயிலில் யாருமே இல்லாத காட்டில் நாங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கோம். பாருங்கள், அப்பயும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். போதும் அழடா, எதிர்காலம் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நானே நானாயிருப்பேன், நாளையும் பூராய் வசிப்பேன். போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறக்கிறேன். ஜிப் கவர், இந்த ஜிப் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா 7 பேர் போகலாம். இந்த 7 பேருக்கு ஒரு பர் ஹெட்டுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கம் ஃபுல்லாக மரம் தான். சென்டர் ஒரு ரோடு, அவ்வளோதான். ஃபுல்லாக 2 பக்கம் இப்போ காப்பி வச்சுட்டு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பண்ணு பண்ண தேவையில்லை ஸ்டேஷன்
கேட்டடி வைப் ஆஃப் ரோடு தான் இனிமேலுக்கு. இனிமேல் சம்பவம் தரமாக இருக்கும். நாம தான் உண்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், டாப் வியூ வந்தாச்சு. அதாவது அந்த டாப் வியூவில் வளைக்கும் போது ஒரு டர்ன் வளைச்சாரு பாருங்க, அந்த அள்ளு விட்டுருச்சு எங்களுக்கு. ஓகே ஹாய் காய்ஸ். பாய் गाइस. Bye guys. Bye bye. Pada. நடந்து போங்கடா, நடந்து போங்கடா, நடந்து போங்கடா, நீ நடந்து போங்கடா. ஆவடிக்குதான் சார் என்கிட்ட மாட்டிச்சுண்ணா. ஒரு விளாக் பண்ணாலும் பார்த்தா முடியல, அது ஒரு போட்டோ எடுக்க வந்து அதுவும் முடியல. கோட்டமலை வியூ பாயிண்டில் ஒன்றுமே இல்லை, பாலைவனம் மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பிட்டோம். சொல்கிறேன் ரைட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் ரோடு ரீச் ஆகிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். ரெண்டு பக்கமும் மரச்செடி, சென்டரில் ஒத்தோடி பாதியில் அப்படி அண்ணன் வந்து ஓட்டில் சும்மா அடி இதெல்லாம் கலங்கிட்டு வாமிட்டு வர அளவுக்கு போயிட்டு ஆஃப் ரோடு. Bye, பாத்துக்கலாம் bye. தெரியல. அண்ணா அவட முன்னாடி போய் வரீனா? இதான் பிக்கஸ்ட் ஒரு டேம், இடுக்கி டேம். இதெல்லாம் இந்தியாவில் பெரிய டேம். இதுதான் இந்த டேம், பிக்கஸ்ட் டேம் இடுக்கி. பரவாயில்ல, அகமண்ணைக்கிலே பெரிய ரிசர்வாயில் இது கேரளாவில் முக்கியமான ரிசர்வாயில் இது. ஓகே, அது இல்லாமல் அந்த டைமில் இந்த இடத்துக்கு இந்த வியூ பாயிண்ட் தான் கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஓவரால் ஏரியா வியூ பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் மான்சூன் டைமில் வந்தால் இந்த வியூ வந்து உங்களுக்கு ஒரு ஹெவன் ஃபீலாக கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல இது வந்து இந்த இடுக்கி டேமோட ரிசர்வேர் தான். ஓகே, கேரளாவோட எலக்ட்ரிசிட்டியோட 65% எலக்ட்ரிசிட்டி போகிறது இந்த டேம்லேருந்து தண்ணியில் தான். 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் வாட்டர் ரிசர்வ் ஏரியா இருக்குது. இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட பெரிய டேம் தான் இது. இதான் டனல். இது என்ன போச்சுன்னு தெரியல.
கரெக்டாக அந்த டனல் வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்குமா. பட் நாங்கள் போனது வந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தான் போயிட்டு இருந்தோம். போயிட்ட உடனே உள்ளே வந்து ஃபுல் டார்க்காக இருந்தால் யாரும் உள்ளே போகலை. ஹாய் சிஸ்டர். ஹாய். இப்போ டனல் வந்திருக்கோம். டனல் வந்து சுமார் வந்து இந்த லென்த் டனல் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் அளவு இருக்குமா. இந்த டனல் வந்து நாங்கள் வந்து ஒரு 700 மீட்டர்ஸ் வரைக்கும் உள்ள போனோம். பக்கம் அதர் காலேஜ் பைப்ஸ் வந்துருக்காங்க நிறைய பேர். ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு வைப்பான ஒரு நல்லா இருக்குது. சொன்னால் நம்ம பசங்க யாரும் கேட்க மாட்டாங்க சார். ஜீப்புக்காரர் என்ன இப்போ ஏற்ற மாட்டேங்கிறார். எல்லாம் நனைஞ்சிட்டு இருக்கீங்க, சீட்டெலாம் ஃபாலோ போயிடும், நான் இப்போ சவாரி போக வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் நனைஞ்சிட்டு ஃபன் பண்ணுறாங்க. சீட்டெலாம் ஃபாலோ போயிடுமா, இறங்க நடந்து போ. ஆமாம், நடந்தே ஏற்றது இல்லை, நடந்து போடா. படுத்தே விட்டான ஐயா, மல்லாந்து படுத்துட்டு. அப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? ஃபைன் ஃபாரஸ்ட். அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? சும்மா போகிறது தான். நாட்டம் டெலிட் பண்ண மாட்டேங்க. டெலிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எடுக்கலாம். பண்ண மாட்டேன். நீ சொல்லக்கூடாது பாய். இன்னும் பண்ணிவிடுவேன். பாய் வீடியோ எடுக்கிற அரை மணி நேரம் மச்சான் அழகா இருக்கடா. மாப்பிள்ளையா வருது 10 பொருத்தம் உங்களுக்கு இருக்குடா போட. அட்வென்ச்சர் என்ன சொல்லலாம், இப்போ பார்க் வந்துருக்கோம், வாகமான் பார்க். பட் ஆனால் என்ட்ரி ஃபீஸ்லாம் இல்லையா. அட்வென்ச்சர் ட்ரிப் எதுவுமே பண்ண முடியாது, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சும்மா பார்க் மட்டும் போய் ஒரு விசிட்டை போட்டு போகலாம். ஹாய் காய்ஸ், அருண் எப்படா தெரிஞ்சு பயங்கரமாக. பட் என்னோட வாய்ஸ் தான் கொஞ்சம் நம்ம ஒரு வாய்ஸ் கத்திட்டே இருந்தாப்புல. டான்ஸ் ஆட தெரியல. ஸோ அதனால் ஃபுல்லாக வைப்பில் சில் பண்ணிருந்தோம். கத்திட்டே இருந்தால் அதனால வாய்ஸ் போயிடுச்சு. இதுதான் நம்ம வீடியோ லாஸ்ட் வீடியோ. பாய் பாய்.